கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். பண உதவி செய்ததால் நீங்கள் சிக்கலில் மாட்டி தவித்த ஒரு நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஒரு மனிதன் பணத்தை வைத்து உதவி செய்தால் அவனுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுமா என்று கேட்டால் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. பணத்தை நீங்கள் உதவி செய்து செய்து சிக்கலில் மாட்டிய ஒரு தருணங்கள் அது உங்களுக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ராசிநாதன் சனி பகவான் 7.5 சனியின் பிடியில் சிக்கும் பொழுது கும்பம் ராசியான உங்களுக்கு பண விஷயத்தில் ஒரு மாபெரும் ஒரு சோதனைகளை ஏவி விட்டு இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களை கூட உங்களுடைய நபர்கள் நிச்சயமாக தேடி கொடுத்திருப்பார். உங்களிடம் போதிய பண வசதி இல்லாத சூழ்நிலையிலும் கூட உங்களை தேடி வந்து அழுது கஷ்டங்களை சொன்னவர்களுக்காக நீங்கள் மற்றவர்களிடம் கையேந்தி கடன் வாங்கி அல்லது உங்களுடைய வீட்டு நகைகளை அடகு வைத்து பண உதவி செய்து எத்தனையோ நபர்களின் வாழ்க்கைகளை நீங்கள் காப்பாற்றி விட்டிருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள பணத்தை வைத்து சில உதவிகளை செய்தால் அதில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் என்றால் அது கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருக்கும். நீங்கள் அந்த உதவிகளை எல்லாம் செய்து விட்டீர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய பொருள் நகைகள் இடத்தை விட்டாவது அந்த ஒரு நபருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து எல்லா விதமான உதவிகளையும் நீங்கள் செய்து கூட இருந்திருக்கலாம். இவ்வளவு காலங்கள் பழகியவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்ற உங்களின் அதீத நம்பிக்கையை காலம் மிக கொடூரமாகவே உடைத்து போட்டது என்று தான் கூற வேண்டும். அவர்கள் மீது நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாகவே உடைய ஆரம்பித்திருக்கும். பணம் வாங்கும் போது உங்களை ஒரு தெய்வமாக பார்த்தவர்கள் காரியங்கள் முடிந்ததும் உங்களை யாரோ ஒரு அந்நியனை போல பார்த்து தப்பி ஓடிய ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு செயல்களை செய்வார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். கொடுத்த பணங்களும் திரும்ப வராமல் உங்களிடம் பணம் கொடுத்தவர்கள் உங்களை நெருக்கும் பொழுது இடையில் மாட்டிக்கொண்டு நீங்கள் பட்ட அவஸ்தைகளும் கௌரவமான குறைச்சல்களும் உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கி அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். அதே போல நீங்கள் அமைதியாக இருந்ததை பார்த்து அதை உங்களுடைய பலவீனங்கள் என்று நினைத்து எத்தனையோ நபர்கள் உங்களுக்கு பிரச்சனைகளையும் தேடி கொடுக்க முயன்றார்கள். அதே போல் நீங்கள் தேவையான ஒரு இடத்தில் மட்டும் பேசுவது மிகவும் நல்லது. எல்லா நபர்களும் இருக்கிறார்கள், நம்ம கெத்து காட்ட வேண்டும், நம்ம யார் என்று நிரூபிக்க வேண்டும் என்று நீங்கள் தேவையில்லாத ஒரு பேச்சுக்களை பேசினால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேடி கொடுத்துவிடும். கும்பம் ராசிக்காரங்களை உங்களுடைய மிகப்பெரிய பலம் உங்களுடைய அமைதியான குணம்தான். நீங்கள் அமைதியாக இருப்பதை பார்த்துத்தான் அனைவரும் உங்கள் மீது ஒரு மதிப்பு என்பதையே கொடுப்பார்கள். பல பிரச்சனைகள் வந்தாலும் உடனடியாக நீங்கள் கோவப்பட்டு எந்த முடிவையும் நீங்கள் எடுக்காமல் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் கோவப்படாம யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்கள் தான். ஆனால் சிலர் அந்த அமைதியை தவறாக புரிந்து கொண்டு நீங்கள் எதையும் எதிர்த்து பேச மாட்டீர்கள் என்று கூட நினைத்திருக்கலாம். அதனாலேயே உங்கள் மீது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளும் தேவையில்லாத செய்யாத குற்றங்களுக்கு உங்கள் மீது குற்றங்களை சுமத்திய நபர்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தார்கள். உங்களுடைய பொறுமையை சோதித்தவர்களும் அவர்களுமாகத்தான் இருப்பார்கள். உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டவர்களும் நிச்சயமாக இருக்கலாம். நீங்கள் அமைதியாக இருந்தால் சில நேரங்களில் உங்களுடைய மதிப்பை குறைத்து பார்த்து தேவையில்லாத ஒரு வார்த்தைகளில் பேசிய ஒரு நபர்களாகவும் அவர்கள் நிச்சயமாகவே மாறினார்கள். ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தேவையான இடத்தில் உங்களுடைய கருத்தை தெளிவாக கூறுவதும் அவசியம் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொண்டு அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசித்து செய்தாலே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்கும் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே இனிமேல் பிறந்துவிடும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசியான உடைய வாழ்க்கைக்குள்ள வர்த்தக பணிகளில் ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இது யாருக்கு என்று பார்த்தால் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, கும்பம் ராசியில் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வர்த்தகம் தொடர்பான பணிகளில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அதில் வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே அளவுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தானாகவே ஏற்படும். மனதில் ஒரு புதுவிதமான ஆசைகள் என்பது உருவாக்கி அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி கொடுக்க போகிறது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்திவிடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கலை சார்ந்த துறைகளில் ஈடுபாடுகள் என்பது தானாகவே ஏற்படும். ஆராய்ச்சி கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைகளுக்கு கொண்டு போய் நிறுத்தும். இதெல்லாம் உடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு அழகான நிலைமைகளுக்கு கொண்டு போய் நிறுத்தும். தொழிலில் ஒரு புதுமையான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் இருந்த முட்டுக்கட்டைகளும் உங்களை ஒரு அடிமை போல பயன்படுத்தி விட்டு உழைப்பை சுரண்டிய கூட்டங்களும் இனிமேல் முற்றிலும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு காணாமல் போக போகிறது. இதுவரைக்கும் உங்களை தேவைகளுக்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டிருந்த உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இப்பொழுது விலகப் போகிறார்கள். நீங்கள் சொந்தமாக வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் அல்லது உத்தியோகத்தில் இருப்பவராகவே இருந்தாலும் உங்களை தேடி உலகளாவிய புதுமையான வாய்ப்புகள் வந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். காலத்திற்கு ஏற்றாற்போல் டிஜிட்டல் முறையிலோ அல்லது புதிய ஒரு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியோ உங்களுடைய தொழிலை நீங்கள் அசுர வேகத்தில் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களின் தனித்திறமைகளை இப்பொழுது பார்த்து யாரும் எதிர்பார்க்காத மாபெரும் வெளிநாட்டு பணி வாய்ப்புகளோ அல்லது பெரிய பெரிய ப்ராஜெக்டுகளோ உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் உங்களுடைய புதுமையான தொழில் வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் நிற்கக்கூடிய ஒரு நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்துக் கொள்வது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். அதே போல நம்பிக்கை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அதுவும் ஒரு பக்கம் உங்களுக்குள்ள நல்ல விதமான காரியங்களையும் தேடி கொடுக்கும். உற்சாகத்தை விட உங்களுக்கு உருவாகக்கூடிய நம்பிக்கை தான் மிகப்பெரிய ஒரு சக்தியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கப் போகிறது. பழைய தோல்விகளை நினைத்து பயப்படாமல் புதிய வாய்ப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய தைரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த கஷ்டங்கள் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது, உங்களை உருவாக்குவதற்காக மட்டுமே தான் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தது என்பதை இந்த ஒரு நாளிலாவது கொஞ்சம் நீங்கள் பார்த்து புரிந்து வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் இருந்த முட்டுக்கட்டைகளும் உங்களை ஒரு அடிமை போல பயன்படுத்தி விட்டு உழைப்பை சுரண்டிய கூட்டங்களும் இனிமேல் முற்றிலும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு காணாமல் போகப் போகிறது. இதுவரைக்கும் உங்களை தேவைகளுக்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டிருந்த உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இப்பொழுது விலகப் போகிறார்கள். நீங்கள் சொந்தமாக வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் அல்லது உத்தியோகத்தில் இருப்பவராகவே இருந்தாலும் உங்களை தேடி உலகளாவிய புதுமையான வாய்ப்புகள் வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். காலத்திற்கு ஏற்றாற்போல் டிஜிட்டல் முறையிலோ அல்லது புதிய ஒரு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியோ உங்களுடைய தொழிலை நீங்கள் அசுர வேகத்தில் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களின் தனித்திறமைகளை இப்பொழுது பார்த்து யாரும் எதிர்பார்க்காத மாபெரும் வெளிநாட்டு பணி வாய்ப்புகளோ அல்லது பெரிய பெரிய ப்ராஜெக்டுகளோ உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும்.